தேர்தலை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு பணிக்காக நூற்றுக்கணக்கான துணை ராணுவப் படையினர் கடலூர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமாரிடம் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். சார், எவ்வளவு வாக்குச்சாவடிகள் பாதுகாப்பு வாக்குச்சாவடியா இருக்குது? எவ்வளவு துணை ராணுவம் இங்கே வரவழைக்கப்படுறது? இப்போ தற்போது ஒரு கமாண்டன்ட் 5 உதவி கமாண்டன்ட் தலைமையில் 500 துணை ராணுவ படையினர் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பிஎஸ்எஃப் எல்லை பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள். இப்போ தற்போது இவங்களை வந்து ஃப்ளையிங் ஸ்குவாட் பறக்கும் படையில் 9 தொகுதிகளுக்கு உண்டான பறக்கும் படையில் 27 பறக்கும் படையில் இவங்களை வந்து அட்டாச் பண்ணுறோம். காவல்துறை கடலூர் மாவட்ட காவலர்களுக்கு பதிலாக இவங்களை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உத்தரவின் பேரில் பறக்கும் படையில் அட்டாச் பண்ணுறோம். இவங்க வந்து தொடர்ந்து வந்து அந்த வெஹிக்கிள் செக்கிங்கு, ஏதாவது சந்தேகப்படும்படியான வாகனங்களை சோதனையிடுதல், அதே மாதிரி இது போன்ற பல பணிகளில் ஈடுபடுவார்கள். பாண்டிச்சேரி அது மாதிரி அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலிருந்து வேறு ஏதேனும் தவறான நோக்கத்தில் வரக்கூடக்கூடிய ஏதாவது பொருட்களோ அல்லது லிக்குவர் இது போன்ற பொருட்களை வந்து இவங்க பிடிப்பதற்காக தீவிரமாக செயலில் ஈடுபடுவார்கள். தற்போதைக்கு வந்து இவங்களை வந்து ஒன்லி பறக்கும் படையில் மட்டும்தான் கொடுக்குறோம். மீண்டும் 700 துணை ராணுவ படையினர் வர வேண்டி இருக்கிறது. அவர்கள் வந்தவுடன் எஸ்எஸ்டி நிலை டீம் மற்றும் வல்னரபிள் லொகேஷன்ஸில் அவங்கள போய் ஃப்ளாக் மார்ச் நடத்தப்படும். இப்போ எவ்வளோ வீரர்கள் வந்திருக்காங்க, இன்னும் எவ்வளோ வீரர்கள் வர இருக்காங்க? இந்த அளவுக்கு துணை ராணுவம் வரவழைக்கிறதுக்கு என்ன காரணம்? கடலூர் மாவட்டம் எந்த அளவுக்கு பதற்றமாக இருக்குது? இல்லை, கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அலாட் பண்ணது வந்து 1200 ஏறத்தாழ 1200 துணை ராணுவத்தினர் அலாட் பண்ணியிருக்காங்க. 12 கம்பெனிகள் அலாட் பண்ணியிருக்காங்க. பதற்றமான வாக்குச்சாவடிகள் வல்னரபிள் லொகேஷன்ஸ் வந்து ஒன்லி 105 வல்னரபிள் லொகேஷன்ஸ் இருக்கிறது. அங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் போல் டேட் அப்போ இந்த துணை ராணுவத்தினர் ஒவ்வொரு செக்ஷனாக அந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்படுவார்கள். ரைட் நவ் இப்போதைக்கு வந்து ஒன்லி இந்த நிலைப்படை, பறக்கும் படை இவைகள் மட்டும் பயன்படுத்தப்படுகிறார்கள்.